ராஜஸ்தானில் 324 கிணறுகளில் யுரேனியம். பாதுகாப்பான குடிநீரில் லிட்டர் பாருங்க, ராஜஸ்தானில் 3 ஒரு கிணற்றில் யுரேனியம் கலந்திருக்கு. நிலத்தடி நீரின் மட்டம் பெரிதும் குறைந்து வரும் மாநிலங்கள் தமிழகம் 86.8 விழுக்காடு நிலத்தடி நீர் குறையுது. ஏன்? முதலாளிக்கு உறிஞ்சி வித்துக் கொள்ளலாம் கொடுத்த உரிமை. உறிஞ்சி விற்கிற அளவிற்கு சேமிப்பில்லைங்கிறத இங்க இருக்கிற குற்றச்சாட்டு. யதார்த்த நிலை. நீ எங்க போய் நிக்கும்னு பாத்துக்க. எச்சரிச்சு உன் மகன்கிட்ட நாட்டை கொடுக்கல, நீ பாரு என்ன ஆக போறாங்க பாரு. நீ பஞ்சாப் 84.6, ஆந்திரா கொஞ்சம் குறைவு. தமிழ்நாட்டுல பாருங்க, தருமபுரி, வடகரை, திருப்பூர், பாலநகர். தண்ணீருக்கு என் அன்பு சொந்தங்களே, அருமை பெற்றோர்களே, உடன் பிறந்தார்களே, கற்காலத்துல கூட நமது முன்னவர்கள் இப்படி தண்ணீர் வேட்டைக்கு போகல. வழங்கப்படும் குடிநீர் என்பது இவர்கள் இரவு நேரங்களில் வருவதாலும் நேரங்கட்ட நேரம் வருவதாலும் இவர்கள் தண்ணீர் வந்து பிடிப்பது ஒரு 3 முறை கூட தண்ணீர் கிடைப்பதில்லை என்பது. இன்னைக்கு இந்த நிலைமை இன்னும் 10 ஆண்டு கழிச்சு உன் பிள்ளைக்கு என்ன நிலைமைன்னு நீ யோசிக்க. இன்னைக்கு போத்தல வாங்கி குடிக்கிற, குடுவையில் வாங்கி குடிக்கிற, 10 ஆண்டு கழிச்சு உன் பிள்ளைக்கு குடிக்க தண்ணி இருக்குமா? இப்பவே குறைஞ்சு இல்லைன்றான். இல்லைன்னா இன்னும் யாரையாவது கடிச்சு ரத்தம் தான் குடிக்கும். அந்த நிலையில விட்டு போறியா? நான் உன் ஓட்ட கேட்டு நின்னா இதை ஏன் பேசுறேன்? நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரேன், ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒரு தங்கம் தானே சொல்லிட்டு போக முடியாதா? சொல்ல முடியாதா? யாரா என்ன கேட்க போறியாடா? யாராவது என் தம்பி தங்கச்சி எந்திரிச்சு நீ எப்படி ஹெலிகாப்டர் கொடுப்ப, நீ எப்படி 1 கிலோ தங்கம் கேட்கிறியா? கேட்பியா? கேட்டு இருந்தீங்கன்னா தான் நாடு மாறி இருக்குமாடா. இப்படி நாடு மாறி போகாதே.